ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo Reno 13 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பொறுத்த 13 Pro and 13 ஏற்கனவே நம்ம சேனல் 13 பத்தி பார்த்தோம். பார்க்காத மேல கார்டு கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 13 Pro இத பொறுத்தளவு 2 பேஸ் வேரியன்ட், உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 50,000 கொண்டு வந்திருக்காங்க and 2 கலர் வேரியன்ட். இந்த 2 கலர் வேரியன்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற லாவெண்டர் கலர் மொபைலை பத்தி தாங்க பார்க்க போறோம். செம்ம அட்ராக்டிவான கலர் வேரியன்ட்டோட செம்ம ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் Oppo Reno 13 ஐபோன் மாதிரியே ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு பாக்ஸி ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அண்ட் எப்பயும் போல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு சிப்செட் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் நல்ல ஒரு டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Oppo Reno 13 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, இதுல என்ன அப்கிரேடோட இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி. இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Oppo Reno 13 Pro பாக்ஸ் முன்னாடி Oppo Reno 13 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நல்ல சூப்பரான கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர், சிம் எஜெக்டர் டூல், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo Reno 13 Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 பேஸ் வேரியன்ட், 2 கலர் வேரியன்ட். இந்த பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12/256GB வேரியன்ட் 50,000 கோட் பண்ணிருக்காங்க அண்ட் ஹையர் வேரியன்ட் 12/512GB வேரியன்ட் 55,000 கோட் பண்ணிருக்காங்க அண்ட் 2 கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லாவெண்டர் கலர், இந்த கலர் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்ல இருந்து பார்ப்போம். என்னைய பொறுத்தளவு இந்த 13 Proல இந்த லாவெண்டர் கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். செம்மையான ஒரு செம்ம ஃபீலிங்ஸா இருக்கு. இந்த கலரை பார்க்கும் போதே நல்ல ஒரு லவ்லி ஸ்ட்ரக்சர்ஸ்ல லவ்லி கலர்ஸா இருக்குன்னே சொல்லலாம். டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. 12 Pro கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு 12 Proல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டாவும் அந்த Oppo பிராண்டிங் ஒரு பேனர் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த வட்டம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல உங்களுக்கு பக்கத்துல பிளாஷ் பக்கத்துல சர்க்கிள் ஷேப் இல்லாம ஓவல் ஷேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களுக்கு பாட்டம்ல Oppo பிராண்டிங்கோட மீதி ஏரியாஸ் எல்லாமே சூப்பரான சைனிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இதோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 197 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.6 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இது பேக் சைட் பேனல் நிஜமாவே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஃப்ரேமும் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். பட் ஆனா உங்களுக்கு இந்த வட்டம் போன வட்டம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் நிஜமாவே ஒரு அல்டிமேட்டா நல்ல ஒரு கியூட்டா நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு கசகச இல்லாம ஒரு சூப்பரா ஒரு அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Oppo Reno 13 Pro டிசைன் பேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.83 இன்ச்ல 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் 1200 nits பிரைட்டரான 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு Quad HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அது போக கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம எந்த ஒரு வீடியோ பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் தட் டிஸ்பிளே இந்த வட்டம் பவர்ஃபுல்லான ஒரு பேனலோட இந்த வட்டம் Oppo Reno 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 197 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.6 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட கலர் OS 15 சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. இங்க IP69 ரேட்டிங்கும் இருக்கு. அது போக LPDDR 5X RAM, UFS 3.1 சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port, under display fingerprint sensor. So இது மாதிரி ஒரு சூப்பரான
சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Oppo Reno 13 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5800 ஆம்ஸ் பேட்டரி. போன வருஷம் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. பட் ஆனா இந்த வட்டம் 5800 ஆம்ஸ் பேட்டரி. பட் ஆனா வெயிட் வந்து 200 கிராமுக்கு மேல போல. அதுக்கு காரணம் இங்க சிலிக்கான் கார்பனேட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜர் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இங்க மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த வட்டம் கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் IMX890 வித் OIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP OIS சப்போர்ட் டெலஃபோக்கஸ் லென்ஸ். இது பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 120x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். 3.5x டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக சாஃப்ட் லைட் போட்டோஸ் எஃபெக்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் தேர்ட் சென்சார் கவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 frames secondsல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக 1080 30 and 60 frames seconds with EA சப்போர்ட்ல பிரைமரி சென்சார் அண்ட் செல்ஃபிலையுமே நம்மளால ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். இங்கே செல்ஃபி கேமரா செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் லைவ் போட்டோஸ் அண்ட் அங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. இந்த வட்டம் ரெனோல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சாஃப்ட் லைட் போட்டோஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து போர்ட்ரேட் ஷாட் சொல்ல வேண்டாம், அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டீடைலிங் அருமையா இருக்கு. அது போக கலர் ரீப்ரொடக்ஷன்ஸும் டே லைட்டா இருக்கட்டும் இண்டோர்லயுமே அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த Oppo Reno 13ல கேமரா அல்டிமேட்டா இருக்கு இந்த வட்டம் இந்த சீரீஸை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் மீடியாடெக்கோட Dimensity 8350 ஒரு 4 ஆர்க்கிடெக்ட் 3.35 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அது போக X1 சிப்செட்டும் டெடிகேட்டடா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபார் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் கேமிங் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த X1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சிப்செட் சூப்பராகவே இருக்குங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ஹையர் ரெசல்யூஷன் வச்சு பிளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டே டு லைஃப் மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் நல்ல ஃப்ளூயன்டா செம்ம கன்வேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கலர் OS 15 சொல்லிக்கலாம். அதை வச்சு இந்த சிப்செட் இன்க்ளூட் பண்ணி இந்த Oppo இங்க நல்லாவே செம்ம டியூன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க இந்த போன் நிஜமாவே ஒரு அல்டிமேட்டா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Oppo Reno 13 Pro மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo Reno 13 Pro நிஜமாவே இந்த வருஷத்துக்குரிய ஒரு அப்கிரேடா நான் பாக்குறேன் இந்த Oppo Reno 13 Pro. ஏன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்பயும் போல எல்லாரும் சொல்ற மாதிரி இதுலயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. பேனல் நிஜமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் பேனல் நல்லா இம்ப்ரெசிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக சிப்செட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் அருமையா இருக்கு. IP16 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஹார்ட்வேர்ஸ்ல எந்த ஒரு டிராபேக்கும் இல்லாத அளவுக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பர்ட்லி பிரைசிங் ரொம்ப அக்ரீஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க 50,000க்கு. அது போக இந்த மொபைல் போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் வெயிட் கம்மியா இருக்கு. பேட்டரி எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிலிக்கான் கார்பனேட் பேட்டரி. அண்ட் இந்த போன் நம்ம எந்த கான்செப்ட்ல நம்ம எடுக்கிறோம், ஒரு மல்டிமீடியா யூசேஜ், ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு கேமரா இருக்கணும், நல்ல ஒரு அட்ராக்டிவான டிசைனோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம எல்லா விதத்திலையும் ஏத்த மாதிரி இந்த வட்டம் Oppo செம்ம பில்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த போன்ல நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பெரிய அளவுக்கு எனக்கு நெகட்டிவ் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. எந்த இடத்துலயுமே பிசிறு தட்டாத அளவுக்கு இந்த வட்டம் Oppo கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் யோசித்து நிதானமா நல்லாவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Oppo Reno 13 சீரீஸே பொறுத்தளவு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல ப்ரோ இந்த போன்ல இதெல்லாம் டிராபேக் இருக்கு அப்படின்னுச்சுன்னா அதை விவரத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோஸோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.